ஒரு முறை செய்தால் அது தவறு, அதை மன்னித்து விடு. பல முறை செய்தால் அது துரோகம், விட்டு விலகிவிடு. துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல, உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது. எதிரியை காலம் கடந்தால் கூட மன்னித்து விடு, ஆனால் துரோகியை காலம் கடந்தால் துண்டித்து விடு. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பே கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனையாகும். யாரையும் நம்பி வாழாதே. தன்னோடு தேவைக்காக மட்டுமே உறவு வைத்துக் கொள்ளும் இந்த உலகம். தேவைகள் முடிந்தவுடன் தூக்கி எறியப்படுவாய். பாவம் புண்ணியம் பார்க்கிறவன் தான் மிகவும் கஷ்டப்படுகின்றான். பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கின்றான். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்காக நமக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச தண்டனை. யாரிடமும் ஒட்டாமல் ஒதுங்கி தள்ளி நின்று வாழ்பவர்களை தொந்தரவு செய்யாதீர். சில துரோகத்தின் சுவடுகளில் இருந்து அவர்கள் இன்னும் மீளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உனக்கு துரோகம் இழந்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் பிறருக்கு செய்யும் துரோகம் உன் குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கு நீ பொருளாகாதே. 2.5 மணி நேரத்து படத்துக்கே வில்லன் தேவைப்படும் போது நம் நீண்ட நொடிய வாழ்க்கைக்கு எதிரியும் துரோகியும் அவசியம்தானே. உன் பேச்சில் பொய்கள் அதிகமாக இருக்கும் என்றாலும் என்னிடம் சொல்ல மாட்டாய். இது நம்பிக்கை. இவன் நம்புவான், ஏமாற்றி விடலாம். இது துரோகம். நான் கொண்ட அன்பிற்கு நீ தந்த மகுடம் அது ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் என்னிடம் பொய் இல்லை. எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை. இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணத்தை வச்சு எல்லாம் இல்லை. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவன். முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு பின்னர் சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான். ஆணோ பெண்ணோ ஒருவரை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கை கழுவிடுங்கள். நடுக்கடலில் கொண்டு கை கழுவ நினைத்தால் நீந்த தெரிந்தவன் கூட மரணத்தை சந்திப்பான். ஒருவன் தேவைக்கு அதிகம் பயணிக்கிறான் என்றால் விழித்துக்கொள். துரோகியும் முதலில் அதையே செய்வான். சில நேரங்களில் நட்பை விதையாக்கி துரோகங்கள் முளைக்கின்றன. உன்னை நம்பியவரை ஏமாற்றுவதற்கு பெயர் திறமையோ தந்திரமோ இல்லை, அதற்கு பெயர் துரோகம், நம்பிக்கை துரோகம். நம்பியவருக்கு துரோகம் செய்வது என்பது பச்சிளம் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுப்பது போல ஆகும். அந்த சந்தோஷம் நெடுநாள் நிலைத்திருக்காது என்பதை உணராமல் இருக்கின்றார்கள். நிச்சயம் உணர்வார்கள். துரோகத்தால் பலர் வீழ்ந்தாலும் வரலாறு உண்டு, ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்ல வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. முதுகுக்கு பின்னால் கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்திவிட்டு முன்னால் வந்து நண்பன் போல் நலம் விசாரித்து செல்லும் மனிதர்கள் வாழும் உலகம் இது. ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. துரோகிகள் இல்லாத வரலாறு இல்லை, மனித வாழ்வும் இல்லை. துரோகம் செய்யாதே, நீ வீழ்வது நிச்சயம். நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்புவதற்கு கிடைத்த தண்டனை. எதிரி முன்னாடி வீழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் துரோகி முன்னாடி மட்டும் கெத்தாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நம் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன். யானையிடம் இருந்து 1000 அடி விலகி இருங்கள், குதிரையிடம் இருந்து 100
அடி விலகி இருங்கள். கொம்பு உள்ள மிருகத்திடம் இருந்து 10 அடி விலகி இருங்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்கள் இருக்கும் உறைவிட்டே விலகி இருங்கள். வாழ்வில் நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. எல்லாவற்றிற்கும் பதிலை தேடுவது என்பது ஒருவித அறியாமை. தண்ணீரில் ஈரத்தை தேடினால் அது தெரியாது, உணர்ந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். வாழ்க்கை முழுவதும் நீ தேடும் ஒன்று உன்னோடுதான் இருந்தது என்பதை வாழ்வின் இறுதியில் தான் நீ உணர்வாய். இது உனக்கான காலம். காத்திருக்கவோ கலங்கி நிற்கவோ உனக்கு நேரம் இல்லை. சிலவற்றை குறித்து ஏனென்று கேட்காதே. சில உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை விட உனக்கு வேறு வழி இல்லை. உன் வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நீ மனம் வைத்தால் நீ இழந்ததை விட 1000 மடங்கு உன்னால் அடைய முடியும். நிலவை பார்த்து பிரமித்து நிற்காதே. அதை விட பிரமிப்பானது உன் காலடியில் இருக்கும் இந்த உலகம். நீ காணும் இந்த உலகமும் உன் வாழ்வும் மிக பெரியது. இந்த சாதாரண உண்மை உனக்கு புரிந்தால் உன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஒவ்வொரு நொடியும் புத்தருடன் செயல்படு. உன்னோடு இருக்கும் சிலர் உன்னை வாழ விட மாட்டார்கள். நீ வாழாமல் விட்டு விடாதே. நீ விரும்பாத எது ஒன்றும் உன்னோடு ஒருபோதும் இருப்பது இல்லை. உனக்கு நடக்காததும் உனக்கு கிடைக்காததும் உனக்கானது அல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் சில இழப்புகளில் இருந்து நீ வெளியே வரலாம். எல்லாவற்றையும் கடந்து வாழ ஆரம்பி. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்ல போவது இல்லை. அவரிடம் இருந்து விலகிவிடு. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் சொல்லும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகளுமாய் இல்லாமல் போகும். காட்டு சிங்கமாகவே இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால் தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால் தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படிதான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வழங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்குகிறான் என்று கேட்டேன். ஏற்றிப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி ஏறி. மரமானால் சிரமம் உனக்குதான். சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எண்ணம் போல வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை என்று உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிருங்கள். பொறுமை ஒருபோதும் தோற்பது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பது இல்லை. வார்த்தை என்பது ஏணியை போல. நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம்
கோபப்படக்கூடாது. மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசையிலிருந்து துன்பம் தோன்றுகிறது, அச்சம் தோன்றுகிறது. அதிலிருந்து விடுபட்டவனுக்கு துன்பம் இல்லை. அவமானத்தை அசிங்கமாகவோ எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகம் கற்றுக் கொடுப்பது இல்லை. கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்த வரவை கமலையே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உன் குற்றத்தை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும், வேறு யார் வேண்டும்? அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி. தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம். பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். உன் செயலுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். மனம் தளராதே, நீ எதற்கும். உங்களுடைய செல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும். இல்லையே எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும். புத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று போவீர்கள். காலம் அவர்களுக்கு திருத்திவிடும். இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்டதை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். உலகில் சோகம், கோபம் மற்றும் விரக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த ஒரே உணர்வு அன்பு மட்டுமே. வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். வாழ்வின் நிலையாமையை சிந்திக்க தொடங்கிவிட்டால் கர்வம் காணாமல் போய்விடும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறொன்றும் இல்லை. புத்தரிடம் கேட்கிறார்கள், ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் அதை நேசித்திருந்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள். விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவது இல்லை. அதே போலவே சிலரின் சிரிப்புக்கு பின்னால் சிதறி கிடக்கும் சோகமும் யாருக்கும் தெரிவது இல்லை. குறுக்கு வழி எல்லாம் நேர்வழியை காட்டிலும் நீளமானவை. ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு, அதுதான் பணிவு. மற்றதை பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்கு தான் கொண்டு போய்விடும். நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வது இல்லை. இனிமையான சொல் இரும்பு கதவையும் திறக்கும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதித்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனு கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள்.
நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்தி காட்டும். இன்று அரிதாக இருப்பது எல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம். பொறுமையாக காத்திருங்கள். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அழிவிற்கு கூர்த்திட்டப்படும் ஆயுதம். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்ல வையுங்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவார். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது. நடக்க போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும். ஆனால் அதற்கு அது தீர்வாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும். மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும். உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்து செல்லாது. கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். கழுத்தை நெருக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார். உனது வேலை மட்டுமே நேசிப்பார். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார். புது அறிவு பிறக்கும். வெற்றி நிச்சயம். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முயற்சியே இல்லாத கனவு பேராசை. முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு. உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது. உன் மனம் அமைதியில் இருக்கும் போதுதான் அது புரியும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீரியமாக்காதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகள். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றி உனதாகும். எதிரே நிற்கும் எதிரையும் எதிர்த்து நிற்கும் வீரம் உனக்குள் இருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏன் நீ சோர்ந்து போகணும்? எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை.
உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தனைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே. அதை அவர்களின் மனம் குப்பை என நினைத்து செவியுற வரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும். பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை. அதில் உனக்கானதை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு திறமை. உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விளைவுகள், அதில் நீ கவனமாக செல்லாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள். உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை. சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு. ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை, அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும், மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை, ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால்
வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம் அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடம் இருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீக்களிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம். உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயன் இல்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும் இன்று நீ மிதித்து விட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில்